வெட்டிங்களுக்கு போடக்கூடிய மாதிரி செட்டா ஆரம் நெக்லஸ் அப்படியே இருக்குது. 7000 ரூபாயிலேருந்து தங்கம் மாட்டலாம் அப்படி பதக்கத்தோடயே உங்களுக்கு நெக்லஸாக வருது. கேர்ள்ஸுக்கு போடக்கூடிய மாதிரியான மோப்பு காப்பு ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது. புது டிசைன் என்ன இது வந்து லெஸ் வெயிட் செயின் தான். இதில் வந்து குறைஞ்சது வந்து ஒரு 70,000 ஸ்டார்ட் ஆகுது. மோப்பு வச்ச மாதிரி கை செயின் எல்லாம் இருக்குது. அவை கேர்ள்ஸுக்கு போடக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு நார்மலாக 65,000 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நிறைய பேர் அந்த பவுன் வேண்டைங்க முக்கிய விஷயம் கல் இருக்கா முத்து இருக்கான்னு பார்ப்பேன் சொன்னால் அந்த வேண்டைங்க நட்டம் பண்ண மாதிரி திரும்ப கொடுக்க காசு கழிவற்று பண்ணுறதுக்காங்க. அதனால இதை வேண்டைக்கு அந்த பிரச்சனை வராது. ஏன்னா இப்போ வந்து பவுன் விற்கிற விலைக்கு வந்து எல்லாரும் வந்து பெரிய வெயில் எடுக்க மாட்டாங்க. வெங்கட கூட கஸ்டமர் வந்து லெஸ் வெயிட் கை செயின் தான் கேட்பாங்க. வந்து கொடி செயின் அந்த மோப்பு செயின் வித்தியாசம் இருக்கு. இந்த கை செயின் எல்லாம் எங்கிட்ட வந்து 1.5 பவுன் தான். ஆனால் பொலிவா இருக்கு. 1.5 பவுன் பார்க்க 3 பவுன் மாதிரி பார்வைக்கு இருக்கு. ஆனால் வெயிட் குறைவு. ஆனால் பிள்ளையார் பதிச்ச மாதிரி வரும். பிள்ளையார் படம் தங்கத்தின் விலை சரியான வீழ்ச்சியா இருக்குது. இது வந்து இந்த பழைய காலத்துல வந்து அட்டியல் நெக்லஸ் மாதிரி இது ரெடிமேடாவே வருது. இது வந்து சிம்பிள் டிசைன் நெக்லஸ். இது வந்து லெஸ் வெயிட் வந்து குறைஞ்சது வந்து 3 கிராம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு டிசைன்ஸ்ல இந்த மாதிரி 3 லைன் காப்பு நெட் பேக் வச்ச மாதிரி. இப்போ நாளைக்கு ஓட போறேன் தாலி வேண்டாம் நீங்க வேல் டிசைன் இப்ப ட்ரெண்டிங்கா போய் கொண்டிருக்கு. உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ அங்க நிக்கிறேன்னு சொன்னா இலங்கையில யாழ்ப்பாணத்துல கஸ்தூரியார் ரோட்ல நிக்கிறேன். குறிப்பா 2 பெட்ரோல் செட் இருக்கு தானே, அதுல இருந்து யாழ்ப்பாண பேருந்து நிலையத்துக்கு போறீங்கன்னு ஃப்ரெண்டுக்கு நடுவுக்குள்ள விலைக்கு பக்கம் NSR ஜுவல்லரி நகைக்கடை இருக்கு. இங்க வந்து நாங்கள் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சகல வகையான தங்க நகைகளுமே இருக்கு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு இந்த வீடியோ எடுக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா 17ஆம் தேதி 7ஆம் மாசம் 2026ஆம் ஆண்டு தான் எடுக்கிறேன். இன்றைய நாளைக்குரிய தங்கத்தின விலைகளும் பார்க்க போறோம். அதுல மெயினா பாத்தீங்கன்னா குறைஞ்சது 7,000 ரூபாயிலும் தங்க நகைகள் பெற்றுக் கொள்ளலாம். என்ன மாதிரி வேண்டிக் கொள்ளலாம்னு சொல்லி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளப்போம். இப்போ நான் கடைக்குள்ள போய் என்ன வகையான நகைகள் இருக்கு, என்ன மாதிரி டிசைன்ஸ்ல இருக்குன்னு சொல்லி எல்லாம் காட்டிக்கொள்ளேன். நீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, உங்களோட பேர்? என் பேர் கஜன். NSR ஜுவல்லரி. என்ன எவ்வளோ ஆழம் இருக்கு உங்களோட கடை? இது வந்து அண்ணா கிட்டத்தட்ட 8 வருஷமா இருக்குது. 8 வருஷமா இருக்கு. கிட்டத்தட்ட 2018ஆம் ஆண்டு ஓப்பன் பண்ணாங்க NSR ஜுவல்லரி. அண்டு இதில் மெயினான கடை வந்து ஸ்ரீநதியா. அதுங்கிற அப்பா தான் அதுல இருந்து இணை நிறுவனமா NSR ஓப்பன் பண்ணாங்க. அதுல இருந்து இன்னொரு இணை நிறுவனமா சத்யாண்டு ஓப்பன் பண்ணாங்க. 3 பிரான்ச் இருக்கு. 3 பிரான்ச் இருக்கு. ஓகே, மெயினான விஷயம் இன்றைக்கு வந்து தங்கத்தின் விலை என்ன மாதிரி போகுது? இன்றைக்கு தங்கத்தின் 22 கேரட் விலை என்ன 3,43,000. 24 கேரட் வந்து 3,76,000 போகுது. 76,000 போகுது. தங்கத்தின் விலை குறைஞ்சிருக்கா கூடி இருக்கா? இப்போ தங்கத்தின் விலை நேற்றைய விலையிலேருந்து ஒப்படைக்கு இன்றைக்கு 2,000 ரூபா குறைஞ்சிருக்குது. சராசரி இப்போ ஒரு 1 மந்த் அப்படி இதில் பார்க்க தங்கத்தின் விலை சரியான வீழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முதலெல்லாம் 4,10,000 போனது. 24 கேரட் பிஸ்கெட்டின் விலை வந்து 4,10,000 போனது. இப்போ சடுதியாக கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சி 3,76,000 இருக்கு. 24 கேரட் தங்கத்தின் விலை குறைஞ்சிருக்கு. ஓகே, இது மெயினாக பார்த்து வீடியோ எடுக்கிறது 17ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு. என்ன டேட்டையும் சொல்லணும், இன்றைக்கு விலையெல்லாம் சொல்கிறோம். நீங்கள் சில பிந்தி பார்க்க விலையில் கூடலாம் குறையலாம். ஓகே, இந்த சில பேர் கேட்பாங்க நீங்கள் இன்றைக்கு இந்த விலை நாளைக்கு இந்த விலைன்னா என்ன விலை வந்து வேர்ல்டு மார்க்கெட் என்ன. இப்போ நான் சில பேர் நினைக்கிறது நாங்கள் தான் விலை வைக்கிறேன். அப்படி இல்லை, இது வந்து வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்து தான் விலை வைக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விலை. இப்போ இன்றைக்கு 2,000 குறைஞ்சேன்டா சில நாளைக்கு 2,000 குறையலாம், சில நாளைக்கு 4,000 ரூபா கூடலாம். அது வந்து மனத்தியாலத்துக்கு மனத்தியெல்லாம் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிக்கொண்டு இருக்கு. அப்போ அதை நாங்கள் வச்சு தான் நாங்கள் ஒப்படி செய்யலாம். ஏன்டா சில பேர் நினைப்போம் நீங்கள் இந்த விலைக்கு வேண்ட தங்கம் தானே இந்த விலைக்கு விற்கலாம் தானே. ஆனால் நாங்கள் அந்த தங்கத்தை அந்த விலை விற்றாலும் இப்போ நாங்களும் பர்ச்சேஸ் பண்ணுறது அண்டையா தங்க விலைக்கு தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா. பட் இன்னொரு விஷயம், இப்போ இன்றைக்கு வந்து விலை போகுதுன்னு சொல்லி வைங்க. இப்போ நான் வந்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் ஒன்று தந்து வச்சேன்னு சொன்னால் இந்தியா விலைக்கு எடுக்கலாமா? நீங்கள் இப்போ எங்களுக்கு இப்போ இன்றைக்கு நீங்கள் ஒரு பொருளை பார்த்து புக் பண்ணி வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு காஃப் பேமெண்ட் கட்டினீங்கன்னா நாங்கள் அந்த பொருளை புக் பண்ணி வச்சு உங்களுக்கு தருவோம். அது இந்தியா பிரஸ்க்கு நாளைக்கு குறைஞ்சிட்டா நாங்கள் அதுக்கு தான் காஃப் பேமெண்ட் எடுக்கிறோம். என்னன்னு சொன்னால் இப்போ இன்றைக்கு நாங்கள் ஒரு 4 லட்சம் பவுன் போதுன்னு வைங்க. இன்றைக்கு நாளைக்கு இன்னும் கூடிடுமோன்ற வச்சு இன்றைக்கு நான் அட்வான்ஸ் கட்டிட்டேன். நாளைக்கு வந்து குறைஞ்சிச்சேன்னு சொன்னால் என்ன செய்வீங்க? அது ஒன்றும் செய்யலாம். அதே இடத்துல அப்படி பார்க்க மாறியும் பார்க்கத்தானே வேணும். கூடிச்சு எல்லாத்தையும் நாங்கள் எங்களை பொறுத்து தான் செய்கிறோம். நாளைக்கு கூடினா நாங்கள் கூட காசு கேட்க மாட்டோம் தானே. கேட்டால் நீங்கள் தெரியுங்களா? இல்லை தானே. அது மாதிரி குறைஞ்சா ஏன்னா நாங்கள் அந்த ரேட்டுக்கு நாங்கள் இன்றைக்கு ஒரு 5 பவுன் விற்கிறோம்னா அதுக்கு பின்னேரம் நாங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 5 பவுன் தங்கத்தை பின்னேரம் வாங்கிடுவோம். ஓகே, இப்போ பாப்பா என்ன நகைகள் இருக்கு, என்ன மாதிரி
இங்க வந்து சகல வகையான நகைகளுமே இருக்கு. சகலமான டிசைனும் இருக்கு. ஆண்களுக்கும் பெண்களுக்குரியமான சகல செலெக்ஷனும் இருக்குது. தோடு, நெக்லஸ், கை செயின், மோதிரம், வண்டி எல்லாம் இருக்கு. நேரம் வந்தா பார்த்து எடுக்கலாம். மற்ற மெயினான விஷயம் தாலி கொடி இருக்கு தானே, அதில் ஓர்டர் தான் எடுக்கிறது. தாலி கொடி வந்து நீங்க ஆர்டர் தந்தா உங்களுக்கு குறைஞ்சது 3 நாள் தருவோம். 3 நாள் நீங்க ஆர்டரை புக் பண்ணி அட்வான்ஸ் பே பண்ணா உங்களுக்கு 3 டேஸ்ல ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணி தருவோம். சோ அவசரம் உடனே ரெண்டாலும் அவசரம் பண்ணாலும் நான் உங்களுக்கு ஒரு நாள் 2 நாள் தருவோம். தருவீங்களா? சரி, இப்போ நாளைக்கு ஓட போற ரெண்டுக்கு தாலி வேண்டாம், நீங்க எங்களுக்கு அட்வான்ஸ் நீங்க போறீங்க தெரியாது, அட்வான்ஸ் பே பண்ணா உங்களுக்கு தருவோம். சரிங்க. ஓகே, இப்போ இதுல இருந்து வாமா. ஓகே ஓகே. முதலாவது நெக்லஸ் ஐட்டமா. இது வந்து நெக்லஸ் என்ன, இது வந்து பொலிவான டிசைன்ல, இதெல்லாம் வெயிட் குறைஞ்ச டிசைன்ஸ் தான். இப்போ இது வந்து குறைஞ்சது 3/4 பவுன்ல இருந்து 2.5 பவுன் வரையும் இருக்குது. இதுல ஒவ்வொரு யூனிக்கான டிசைன்ல இருந்து இப்படி பொலிவானது, மற்ற பெண்டன் மாடல் நெக்லஸ் இருக்குது. இதெல்லாம் எத்தனை பவுன் வரும்? இதில் வந்துன்னா 3/4 பவுன். 3/4 பவுன். அந்த பொலிவா இருக்கு. இதில் 1 பவுன் அப்படி இருக்குது. மற்றபடி காசு நெக்லஸ் இருக்குது. இதில் வந்து குறைஞ்ச 1/2 பவுன்ல இருந்து இருக்குது. 1/2 பவுன்ல இருந்து இது வந்து 1 பவுன் வரும். 1/2 பவுன்ல இருந்து இருக்கு. இது கல்லு வச்சுக்கிறதா? இது கல்லு வச்ச மாதிரி வருது. ஓகே. அது இதுவும் நெக்லஸ் ஆரம் செட்டா வருது. இது வந்து நெக்லஸ் வந்து 1 பவுன் வரும், ஆரம் வந்து 2 பவுன் வரும். இப்படி செட்டா இப்போ ஒரு ஆள் ஃபங்க்ஷனுக்கு வெட்டிங்கு போடக்கூடிய செட்டா, இல்லை ஒரு பொம்பளைக்கு என்ன சொல்றது மணப்பண்ணுக்கு செட்டா, இப்போ முந்தைய மாதிரி வந்து 10 பவுன் 15 பவுன்ல வேண்டுறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்காது. இப்போ ஒரு குறைஞ்சபட்சம் வேண்டுறதுக்கு இப்போ ஒரு பவுன் நெக்லஸும் 2 பவுன் ஆரம் கிட்டத்தட்ட 3 பவுன் செட்டா வரும். அப்படி எங்கிட்ட வெயிட் லெஸ்ஸான வெயிட்ல உள்ள நெக்லஸ் ஆரங்கள் இப்படி இருக்கு. ஓகே. இந்த டிசைன்ஸ் ஆரம் 1.5 பவுன்லயும் இருக்குது குறைஞ்ச வெயிட். இது 1.5 பவுன் 1 பவுன் 2 சேர்த்து 2.5 பவுனுக்கு எடுக்கலாம். ஓகே. அப்படி இதுலயும் இந்த செட்டா ஆரங்கள் இருக்கு, ஒவ்வொரு வெயிட்ல இருக்கு. இப்போ ஆரம் வந்து இப்போ எங்கிட்ட குறைஞ்சது 3/4 பவுன் நெக்லஸ் வந்து 3/4 பவுன்லயும், ஆரம் வந்து 1.5 பவுன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுல இருந்து உங்களுக்கு வேண்டிய டிசைன்ல எடுக்கலாம். இந்த டிசைன்ல பாருங்க, நல்லா இருக்குண்ணே. இதெல்லாம் புது டிசைனா? இதெல்லாம் இப்போ கடைசியாக வந்த மாதிரி பெண்டன் மாடலில் வருது. முந்தி இதெல்லாம் செயின், இப்படி இது செயின் தொங்குற மாதிரி மாடல், அது வந்து சும்மா பெண்டன் தூக்கம் இல்லாத மாதிரி. ஓகே. அப்படி இதில் காசு வச்ச மாதிரி நெக்லஸ் இருக்குது. இது பெண்டன் நெக்லஸ் தான், காசு வச்ச மாதிரி. இது 2.5 பவுன் அப்படி வரும். ஓகே. மற்றது அந்த பழைய காலத்தில் போட்ட மாதிரி பதக்கம் இந்த செயினில் போடக்கூடிய மாதிரி, மற்ற அந்த மாலை முத்து வச்ச மாலை கேட்பாங்க, செட்டப்பட்டு வச்ச மாலை மாதிரி, அது அந்த 2 பக்கம் லக்ஷ்மி பெண்டன் வச்சு வருது. இதெல்லாம் 2.5 பவுன் 2 பவுன் அப்படி தான் வரும். 2 பவுன். உங்களுக்கு வேண்டிய வெயிட்ல வேணும்னா நான் ஆர்டர் பண்ணி எடுத்துறோம். குறைச்சா அதுக்கு மாதிரி செய்றோம். அப்படி இப்படி சிம்பிளா அப்படி பதக்கம் நெக்லஸ் சேர்ந்து வர மாதிரி இருக்குது. சிம்பிளா இதெல்லாம் வந்து 1 பவுன் அப்படி வரும், 1 பவுன் 1.25. இது அப்படி பதக்கத்தோடயே உங்களுக்கு நெக்லஸா வருது. முந்தி இது பதக்கமா தான் போடுவாங்க செயின்ல, இது அப்படி சேர்ந்து உங்களுக்கு வருது. இதுல ஸ்டோனே இல்ல, ஃபுல்லா தனி பவுன். ஓகே. வச்ச மாதிரி பதக்கத்தோட வருது. யூனிக்கான டிசைன்ல வருது. அப்படி ஓகே. இந்த காசன் ட்ரெண்டிங்ல போனது, பதக்கம் ட்ரெண்டிங்ல போனது, ரெண்டு சேர்த்து விட்டீங்க. ஓகே. கஸ்டமர் கேட்டு வராங்க அப்படி இப்படி தாங்கடா, அதுக்கேற்ற மாதிரி நாங்க மேக் பண்ணி. இப்போ நாங்களே ஒரு டிசைன் கொண்டு வந்தா நீங்க செய்து விடுவீங்களா? ஓ, இப்போ கஸ்டமர் எங்களுக்கு டிசைன் அவை கொண்டு வந்தா நாங்க அதை ஆர்டர் பண்ணி எடுத்து கொடுப்போம். அது அப்படி இப்போ உங்களுக்கு அதே மாதிரி வேணும்னா ஒரு 5 டேஸ்ல எடுத்து கொடுப்போம். 5 நாள்ல கொடுங்க. 5 நாள் ஆமா. ஓகே. அடுத்து இது சிம்பிள் டிசைன் நெக்லஸ். சிம்பிள் வர்க்குக்கு போடக்கூடிய மாதிரி, டெய்லி யூஸ்க்கு சின்னனா இருக்கும். இன்விசிபிள் செயின் மாதிரி. இதுல வந்து சிம்பிள் டிசைன் நெக்லஸ். இது வந்து லெஸ் வெயிட் வந்து குறைஞ்சது வந்து 3 கிராம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 3 கிராம்னா 1/2 பவுனுக்கு ஒரு 4-5 அடி குறைய. என்ன விலை வரும் அதெல்லாம்? இப்ப சும்மா நீங்க ஒரு குறைஞ்சது ஒரு 1,60,000 இருந்து நெக்லஸ் எடுத்துக்கொள்ளலாம். 1,60,000. இதுல 1 பவுன் வரையும் இருக்கு. 1/2 பவுன்ல இருந்து 1 பவுன் வரையும் இருக்குது. வேண்டியல போல்ஸ் மணி வச்ச டிசைன்ஸ், இப்படி ஸ்டோன் வச்ச மாதிரி, இப்படி தூக்கங்கள் வச்ச மாதிரி ஒரு டிசைன்ஸ் இருக்குது. சிம்பிளா இருக்கு. இதில் வந்து நீங்க டெய்லி யூஸ் பண்றாங்க, ஒர்க்குக்கு போறாங்களாவே போட்டுக்கொள்ளலாம். ஓகே. இந்த அங்காளே ஒரு டிசைன்ஸ் இருக்கு, அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் யாரும் கிஃப்ட் பண்ணுறா கூட இப்படி லெஸ் வெயிட்ல வேண்டி கிஃப்ட் பண்ணலாம். கிஃப்ட் பண்ணலாம். கல்லோட மாதிரி தானே ஸ்டோன் வச்ச மாதிரியும் இருக்குது. சரி, வேறு பண்ணுறாங்க. அது மாதிரி காசு நெக்லஸ் இப்படி இது காசு இப்படி காசு வச்ச மாதிரி காசு மாலை நெக்லஸ். மேல முத்தா, மேல வந்து ஸ்டோன், அந்த இது எனாமல் வச்சிருக்கு, எனாமலும் ஸ்டோன் வச்ச மாதிரி. ஓகே. இதுல மாதிரி ஒரு டிசைன்ஸ் இருக்கு பாருங்க மேலே எல்லாம். இதெல்லாம் எத்தனை பவுன் வரும்? இது வந்து 2 பவுன் வரும். இந்த நேரம் 2 பவுன். பெண்டன் நெக்லஸ் வந்து 1 பவுன் வரும். ஓகே. இதுல வந்துன்னா இப்ப வெட்டிங்களுக்கு போடக்கூடிய மாதிரி செட்டா ஆரம் நெக்லஸ் அப்படியே இருக்குது. இப்ப இது வந்து குறைஞ்சது வந்து இப்படி செட்டா எங்கிட்ட வந்து ஒரு 3 பவுன்ல இருந்து ஒரு 6-7 பவுன் இப்படி செட்டா 6-7 பவுனுக்கு எடுக்கலாம். இப்ப ஆரம் வந்து குறைஞ்சது 2 பவுன்ல இருந்து 4 பவுன் 5 பவுன் வரையும் இருக்குது. பொலிவா இருக்கு, பொலிவான டிசைன்ஸ். இந்த பெருசா அதான் போட்டோ கதல தெரியும். இந்த ஆரம் எல்லாம் 2.5 பவுன் வரும். ஓ, இது 2.5 பவுன் வரும். மேல நெக்லஸ் வந்து 1.5 பவுன் அப்படி வரும். இது துபாய் டிசைன் மாதிரி. ஓகே.
இது வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி அந்த என்ன சொல்றது பழைய காலத்து அந்த அட்டியல் நெக்லஸ் மாதிரி கட்டிப்புறான் டிசைன்ஸ்ல இது சிங்கப்பூர்ல இருந்து வருது அப்படியே ரெடிமேடா நடுவே அந்த ஸ்டோன் வச்சு அது லட்சுமி பதிச்ச மாதிரி இது ஆரன் நெக்லஸ் இது அந்த பழைய காலத்துல பதக்க செயின் மாதிரி ஒரிஜினலாவே வருது அப்படி ரெடிமேடா வருது முத்து காட்டினே நல்ல ஸ்டோன் ஒர்க் நல்லா இருக்கு பாக்குது சங்கு டிசைன் சொல்றது சங்கு டிசைன் ஓகே இது வந்து நெக்லஸ் தான் இது வந்து இப்போ சிம்பிள் டிசைன்ஸ்ல கொஞ்சம் கிராண்டா வந்தது இதில் முக்கா போனபடி வரும் மெல்லிய செயின் வித்தியாசமா இருக்கு இதெல்லாம் நீங்க இப்போ சிம்பிளா போட்டுட்டு போயிருந்தா ஒரு நல்லா இருக்கும் மற்ற பெரிய அமௌண்ட்டும் வராதானே இப்போ ஒரு முக்கா போண்டா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 2,50,000 2,40,000 அப்படி தான் முடியும் ஓகே இந்த ஆரம் வந்து 1.5 பவுன் அப்படி வரும் இந்த ஆரம் வெயிட் குறைஞ்ச ஆரம் மண்டாலே 1.5 பவுன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் 1.5 பவுன்ல இருந்து இதே வந்து பழைய பதக்க செயின் மாதிரி முத்து வச்ச மாதிரி செயின்லயும் பதக்கத்துலயும் இது வந்து இந்த பழைய காலத்துல வந்து அட்டியல் நெக்லஸ் மாதிரி இது ரெடிமேடாவே வருது இது வந்து மொத்த வெயிட் வந்து 3.5 பவுன் கிட்ட வருது ஆனா நாங்க உங்களுக்கு ஸ்டோன் கழிச்சு தான் தருவோம் ஸ்டோன் கோல்ட் வெயிட் எல்லாம் கழிச்சு தனி கோல்டுக்கு மட்டும் பெர்சன்டேஜ் அந்த அதில் ஆட் பண்ணி தான் கழிச்சு தருவோம் உங்களுக்கு மற்ற வந்தானே முக்கியமான விஷயம் இப்போ ஒரு தங்க நகை ஒன்று எடுக்கணும்னு சொன்னா அது முத்துகள் ஸ்டோன்கள் இருந்தா திருப்ப நாங்க வந்த தரைக்கு அதை கழிச்சு தான் எடுப்பீங்க அது என்ன விஷயம் இப்போ நாங்க எங்கிட்ட நீங்க இங்க சிலங்கல்ல நாங்க ஓட பண்ணி தாரேன்னு சொன்னா நாங்க உங்களுக்கு அதை தெரியக்க கோல்டுக்கு மட்டும் ரேட் பண்ணி கல்லு முத்து வெயிட் எல்லாம் கழிச்சு தான் தருவோம் ரெடிமேட் அடுக்க சிங்கப்பூர் ஐட்டங்கள்ல வந்து சில விஷயங்கள் ஸ்டோன்கள் அதில் வந்து எங்களுக்கு அப்படி நெட் வெயிட்லாம் வரும் ஏன்னா அவங்க வந்து தனித்தனியா போடாம அப்படியே ஃபுல்லா சேர்த்து தான் இப்போ இங்க நாங்க சேர்க்க கல்லுக்கு முத்து காசு எடுப்போம் அங்க வந்து அப்படி இல்லை அதெல்லாம் சேர்த்து ஃபுல்லா ஆட் பண்றாங்க அப்ப அதை நாங்க எடுக்க அந்த விலைக்கே பர்ச்சேஸ் பண்ணி தான் கஸ்டமர் கொடுக்குறோம் ஆனா நாங்க விக்கேக்க அந்த ஸ்டோனை கழிச்சு தான் எடுப்போம் ஏன்னா நாங்க அதை வந்து ஒன்றும் செய்யல தானே அதை விக்கேக்க நாங்க அந்த ஸ்டோனை கழிக்கிறதானே அப்ப கழிச்சு கோல்டுக்கு மட்டும் தான் எடுப்போம் இதுவும் அப்படிதான் இது இப்போ இங்க செய்யுதுன்னு சொன்னா நாங்க இதை உங்களுக்கு கழிச்சு தந்தாலும் எடுக்கையும் கல்லு கழிச்சு தான் எடுப்போம் குறுக்கே கழிச்சு கொடுத்தோம்னா விக்கேக்க நாங்க கல்ல கழிச்சு இது வேணலாம் கல்லு கழிச்சு உங்களுக்கு வேற சில பேர் உண்மையா யோசிக்கிறேன் ஆனா இப்ப கூடுதலா வந்து கல்லைட்டம் பண்றது குறைவு அப்படி அவை தேவைன்னு சொன்னா ஓட வேணா இங்க செய்து கொடுப்போம் செய்து கொடுத்தா அவைக்கு நாங்க கல்ல கழிச்சு தனி பவுனுக்கு மட்டும் கூடி சேரம் போட்டுட்டு வந்துடுவோம் அவை கொடுக்க நட்டம் வராது இல்லை என்னென்னு சொன்ன நிறைய பேர் அந்த பவுன் வேண்டைக்கு முக்கிய விஷயம் கல் இருக்கா முத்து இருக்கான்னு பார்ப்பேன் என்னன்னு சொன்னா அந்த வேண்டைகள் நட்டம் பண்ண மாதிரி திரும்ப கொடுக்க காசு கழிவற்றம் பண்றதுக்காக அதனால இதை வேண்டைக்கு அந்த பிரச்சனை வராது அந்த பிரச்சனை வராது நாங்க என்ன உங்களுக்கு கழிச்சு தான் தர போறோம் நீங்க விற்க உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது அதானே என்ன உங்களுக்கு அந்த இன்றைக்கு நீங்க வேண்ட கோல்டு ரேட் என்ன நீங்க விற்க என்ன கோல்டு ரேட்டோ இப்போ கோல்டு சில சேஞ்ச் ஆகி உங்களுக்கு கூடி தான் உங்களுக்கு அதில் லாபம் வரலாம் சில கோல்டு வந்து நீங்க கூடி கேள்விப்பட்டிருப்பீங்க குறைஞ்ச கேள்விப்பட இல்லை தானே எப்படியும் தங்கம் வந்து ஒரு கூடி கொண்டு போறதா தான் போய் கொண்டு இருக்கீங்க ஆனா வருங்காலத்துல தங்கம் சில கூடலாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு எங்களுக்கு தெரியாது என்ன தோட ஐட்டங்கள் வந்து இப்ப தூக்கங்கள் வச்ச மாதிரி முத்து வச்ச மாதிரி மற்றது தனிப்போன் ஸ்டோன் பேர்ல் வச்ச மாதிரி டிசைன்ஸ் இருக்குது தோடல இப்போ கொஞ்சம் என்ன பிரைஸ் எடுக்கலாம் தோடல் வந்து குறைஞ்சது இப்ப பெரியாக்கல்ல சின்னாக்கல்ல இருந்து எடுக்கலாம் ஒரு 30,000 இருந்து குறைஞ்ச வெயிட்ல இருந்து எடுக்கலாம் பெரிய வெயிட் தோடல் இருக்குது 1 பவுன் 2 பவுன் தோடு சிமிக்கியோட அப்படியும் இருக்குது இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 1/2 பவுன் அப்படி அந்த வெயிட்லாம் வரும் ஓகே இது முத்து வச்ச தோடல் பேர்ல் வச்ச மாதிரி சிமிக்கியோட வரும் இது துபாயா இதெல்லாம் எஸ்பி ஐட்டங்கள்லாம் சிங்கப்பூர் வித்தியாசம் டிசைன்ஸ் இதில் வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி டிசைன்ஸ் தோடுகள் நல்லா இருக்கு வித்தியாசம் இருக்கு தோட்டு வகையை பார்க்கணும்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் வரும் இப்படி டிசைனை காட்டுறோம் நீங்க நேரா வந்தா பார்க்கலாம் மற்ற கேக் வந்து எந்த டைம் ஓபன் பண்றீங்க அதுல நாங்க வந்து வாரத்துல வந்து 7 நாள் 6 நாள் ஓபன் சண்டே க்ளோஸ் மார்னிங் 8 ல இருந்து 7:30 வரையும் ஈவினிங் இருப்பீங்க ஓகே அடுத்து இங்க என்ன இங்க அந்த தோடுகள் தான் இதில் வந்து இப்போ சிம்பிளா சின்ன டிசைன்ஸ் தோடுகள் லெஸ் வெயிட்டான தோடுகளும் இருக்குது தனி பவுனில் வேணும் வேண்டாம் இப்போ நீங்கள் டிசைன்ஸ் வந்து நாங்கள் அதை எடுத்து கொடுப்போம் சரி கொடுப்பீங்க ஓகே அடுத்தது மோதிரம் ரிங்ஸ் வந்தோன்னா ஆண்களுக்கு தனியாக இருக்குது லேடிஸுக்கு அப்புறமா இருக்குது சிங்கங்கள் இருக்குண்ணே சிங்கம் ஆண்கள் சிங்கம்னு சொல்லுவாங்க அதுக்கு உங்களுக்கு சிங்க மோதிரங்கள் இருக்கு இதெல்லாம் குறைஞ்ச வெயிட் தான் இதெல்லாம் 4 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அது 4 கிராம் கோது டிசைன்ஸில் வருது பின்னுக்கு வந்து இதே ஃபினிஷிங்காக வருது தானே இதே ஃபினிஷிங் ஆனால் இது வந்து உங்களுக்கு வெயிட் கூட தான் 4 கிராம் தான் வருது 4 கிராம் என்ன விலை வரும் கிட்டத்தட்ட இது ஆனால் இதில் வந்து பெர்சன்டேஜ் கூட இதில் நீங்கள் எடுக்க கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1,95,000 அப்படி வரும் இது கடவுள் படம் பிள்ளையார் பதிச்ச மாதிரி மோதிரத்தில் பிள்ளையார் படம் வர மாதிரி ஓகே அதெல்லாம் குறைஞ்சது ஜென்ஸுக்கு வந்து காம்பவுண்ட்ல இருந்து எடுக்கலாம் மோதிரம் இது லேடிஸ் இந்தியா இது லேடிஸ் டிசைன் மயில் குயில்
டிசைன் லேடிஸுக்கு வேண்டிய டிசைன்ஸ்ல இருக்குது. ஸ்டோன் வச்ச மாதிரி தனி பவுன்ல நாங்களே இருக்கு பாருங்க. ஃபுல்லாக மோதிரம் டிசைன் ஒரு டிசைன்ஸ் இருக்குண்ணே. மாப்பிள்ளை தோல்னுக்கு எல்லாம் மோதிரம் முடிக்கணும் இல்லை, அது குறைஞ்சதே போல இது செய்யலாம். அது வந்து குறைஞ்சது வந்து இப்போ நீங்கள் ஒரு காப்போனு குறைவாக செய்யலாம், அவன் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். காப்போனு செய்து கொடுக்கலாம். காப்போனு குறைவா இப்போ குறைஞ்சது வந்து ஒரு 65,000 செய்யலாம் செய்யலாம். ஓகே, நிறைய பேருக்கு டவுட் ஒன்று இருக்கும், அதுக்கான சொல்லுங்கள். ஓகே, மற்றது பிக் பாஸ் இது லேடிஸுக்குரிய மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி தனிப்போன். ஸ்டோன் ஒன்று ஸ்டோன் வச்ச மாதிரி தனிப்போன் இருக்குது. செயின் ஐட்டங்கள் இருக்குன்னா இது வந்து காசு மாலை செயின். இது வந்து 1.5 பவுன்ல இருந்து 2 பவுன் வரையும் இருக்குது. ஓகே, இருக்கு. இது வந்து கொடி செயின், அந்த மோப்பு செயின். வித்தியாசம் இருக்குன்னு. இது 1 பவுன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1 பவுன்ல இருந்து உங்களுக்கு 3 பவுன் 4 கொஞ்சம் வேண்டிய எடுக்கலாம். ஓகே, நிறைய டிசைன் செயின்கள், குமனா ஜென்ஸ் லேடிஸ் போடக்கூடிய மாதிரி குமனான செயின்கள் இருக்குது. இதில் வந்து என்ன சொல்றதுக்கு இது லோட்டஸ் செயின். லோட்டஸ் செயின் அப்படி டிசைன் செயின், பாக்ஸ் செயின், டிராகன், இப்படியான டிசைன் செயின்கள் இருக்குது. இதெல்லாம் 1 பவுன் வரும். செயின் வந்து குறைஞ்சது ஒரு 45,000 எடுக்கலாம். 45,000 குறைஞ்சு. அது வந்து என்ன சொல்றது, ஒரு மஞ்சாரி கணக்கு, ஒரு 1 கிராம் மெல்லிய செயின்ல வரும். இதே வெயிட் கூட. இது வந்து கிட்டத்தட்ட 1/2 பவுன் வரும். இதோட மெல்லிசா வரும். அந்த செயின் இருக்கு, நான் காட்டுறேன். பட் இது வந்து டிசைன்ஸா இருக்குது. அது வேண்டிய டிசைன்ல அவங்க எடுத்துருவோம். வந்தா நீங்க கேட்ட மாதிரி லெஸ் வெயிட்டான செயின்கள் மெல்லிய செயின். இதில் வந்து குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 40,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 40,000 ஸ்டார்ட் ஆகுது. அதுல இருந்து காப்பவுன் வரையும் இருக்குது. அந்த ஒவ்வொரு டிஷ்யூ செயின் அப்படி வெயிட் கொஞ்சம் லெஸ் வெயிட் செயின். சில பேர் கூட கேட்டு வரீங்க வெயிட் கொஞ்சம் செயின் காட்டுங்க. சரியா இருக்கிறது என்ன காலத்துல வெயிட்டே இல்லை. ஓகே, வேற மொத்த செயின்களும் இருக்கணும். இது இதெல்லாம் என்ன பிரைஸ் வரும்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு 30,000 6 மெல்லிய செயினா வரும். காட்டுறோம் அடுத்து நூல் மேகடை தைக்க நூல் சைஸ் மேகடை. ஓகே ஓகே, அடுத்து வந்து இது புது டிசைன். என்ன இது வந்து லெஸ் வெயிட் செயின் தான். இதில் வந்து குறைஞ்சது வந்து ஒரு 70,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து இப்படி வெயிட் குறைஞ்ச பாக்ஸ் சைன் மிக்ஸ் பண்ணி இருக்குது. உங்களோட வேண்டிய இதெல்லாம் குறைஞ்சது வந்து ஒரு 60,000 இருந்து ஸ்டார்ட். 60,000 இருந்து ஒரு 120,000 1 லட்சத்துக்குள்ள இருக்கக்கூடிய மாதிரி செயினல் இருக்குது. நேரம் வந்தீங்கன்னா பார்த்து எடுக்கலாம். அதுக்கிட்ட மேலே ஸ்வெட்ல இருக்குது. இதில் வந்து பூட்டு காப்புன்னா இதில் வந்து லேடிஸுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் குறைஞ்சது 3/4 பவுன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 3/4 பவுன்ல இருந்து 4 பவுன் 5 பவுன் வரையும் இருக்குது. ஒவ்வொரு டிசைன்ஸ்ல ஏற்ற மாதிரி 3 லைன் காப்பு, நெட்வொர்க் வச்ச மாதிரி அப்படி இருக்குது. அவங்க என்ன நிறைய வேணும், 1.5 பவுன் 1.25 நாங்கள் இந்த இதில் வேணும் எடுத்து கொடுப்போம். வெயிட்டுக்கு ஏற்ற கொடுப்போம். இதுக்கு இதே மாதிரி நாங்கள் சொன்ன மாதிரி அந்த 3/4 பவுன் காப்பு இல்லைண்டா இப்படி இந்த இதில் உள்ள மாதிரி 3/4 பவுன் காப்பு, 1 பவுன் 1.25 இருக்குது. அதுக்கு இப்படி டிசைன்ஸ் இருக்கு, வேற வேற இது எல்லாம் இருக்குது. ஓகே, சைஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி இருக்குங்க. சின்ன சைஸ் இது வந்து பெரிய சைஸ், இது வந்து சின்ன சைஸ், அதுக்கேற்ற மாதிரி இருக்குண்ணா. அப்படி இது சோடி காப்பு கேர்ள்ஸுக்குரிய செட் காப்பு, வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போடக்கூடிய மாதிரி, மற்ற வயதானாக்கள் போடக்கூடிய மாதிரியான காப்புகளும் இருக்குது. இதில் குறைஞ்சது வந்து ஒரு 1.5 பவுன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1.5 பவுன்ல இருந்து 3 பவுன் வரையும் ஒரு செட் காப்பு இருக்கு. ஓகே, இது சின்ன ஆக்கள் என்ன, இது பேபி காப்பு, அட்ஜஸ்ட் பண்ணி போடக்கூடிய மாதிரியான பேபி காப்பு. குறைஞ்சது 1/4 பவுன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இது வந்து கோமனா சில டெய்லி போடக்கூடிய மாதிரி, ரெகுலராக போடக்கூடிய மாதிரியான காப்புகளும் இருக்குது. இப்படி மோப்பு வச்ச மாதிரி சிம்பிள் டிசைன்ஸ், இது டிசைன்ஸ் ஸ்டோன் வச்ச மாதிரி எல்லாம் வருது. நல்லா இருக்குது. இப்படியான காப்பு, சங்கவர்ண காப்புகள் அப்படி இருக்குது. ஒரு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து குறைஞ்சது 1/2 பவுன்ல இருந்து இருக்கலாம். 1/2 பவுன்ல இருந்து 1.5 பவுன் 2 பவுன் வரையும் இருக்குது. ஜாலி மோம் வச்ச மாதிரியான காப்புலாம் இருக்குது. இது கேர்ள்ஸுக்கு போடக்கூடிய மாதிரியான மோப்பு காப்பு, ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது. பிரேஸ்லெட் மாதிரி போடலாம். பிரேஸ்லெட் மாதிரி இப்போ ஃபங்க்ஷனுக்கு சும்மா டெய்லி இதில் போடக்கூடிய மாதிரி வருது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 3/4 பவுன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுவுமே ஒருத்தராஜமாண்ணா? அதுவுமே ஒருத்தராஜம். மற்ற தனிப்பவுன், இப்படி தனிப்பவுனில் மோப்பு காப்புகள்
அப்படி வேண்டிய டிசைன்ஸ்ல இருக்கு. அவை கஸ்டமர் வந்து கேட்குற மாதிரி அதுக்கு நாங்கள் ஒரு டிசைனை காட்டினாலும் ஆர்டர் பண்ணி எடுத்து கொடுப்போம். ஓகே. இதில் வந்து சின்னாக்களுக்குரிய பூட்டு காவல் வந்து தனி ஒற்றை காப்பை போடக்கூடிய மாதிரி இப்போ சும்மா ஜென்ஸுக்கு போடக்கூடிய மாதிரி சிங்கமோ காப்பு அப்படி வேண்டிய டிசைன்ஸ் இருக்குது. இதில் மோப்பு வச்ச மாதிரி இப்படி கையால் போடக்கூடிய மாதிரி மற்ற கேர்ள்ஸுக்குரிய பூட்டு காவெல்லாம் இருக்குது பேபிக்கு சின்னாக்களுக்கு. ஓகே. அடுத்தது இதில் வந்து கைச்சேன்னா இதில் வந்து ஜென்ஸுக்கு கேர்ள்ஸுக்குன்னு ரொம்ப இருக்குது. இது வந்து ஜென்ஸுக்குரிய ஐட்டங்கள். இது வந்து குறைஞ்சது வந்து எங்கள் அரப்பவுன்ல இருந்து 3 பவுன் 4 பவுன் வரையும் இருக்குது. பிட்டு சாப்பிடுவாங்க அப்படிலாம் இருக்கா? அகலமாக இருக்குது. அகலமான டிசைன்ஸ் இருக்குது. ஆனால் அகலமாக எங்கிட்ட வெயிட் குறைஞ்சதுலேயும் அகலமாக இருக்குது. இந்த கைச்சன் எல்லாம் எங்கிட்ட வந்து 1.5 பவுன் தான். ஆனால் பொலிவாக இருக்குது. 1.5 பவுன் 3 பவுன் மாதிரி பார்வைக்கு இருக்குது. ஆனால் வெயிட் குறைவு. ஆனால் பொலிவாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே கட்டியாகவும் இருக்குது. இந்த கைச்சன் எடுத்துக்கொண்டீங்கன்னா இது வந்து 1.25 பவுன். ஆனால் கட்டி பாருங்க, தூக்கி பாருங்க. இது 2.5 பவுன். இப்படி 3 பவுன்லாம் இருக்குது. இதில் கட்டி கழிச்சு. இப்போ சில பேர் வந்து வெயிட் லெஸ்ஸாக பார்ப்பாங்க, ஆனால் பொலிவாக வேணுமெண்டா அப்படியான வைக்கும் இருக்குது. சில பேர் 3 பவுனில் கட்டியாக வேணுமெண்டாலும் அப்படியான டிசைன்ஸும் கிட்ட இருக்குது. இல்லை இது மட்டும் இல்லை, நிறைய டிசைன்ஸ் இருக்குண்ணா. வேறு கலெக்ஷன்ஸ் இருக்குது. வேறு ஜென்ஸுக்குரிய மாதிரி கேர்ள்ஸுக்குரிய மாதிரி சிம்பிளான டிசைன்ஸ் இப்படி மோப்பு வச்ச மாதிரி கைச்சேன் எல்லாம் இருக்குது. அவை கேர்ள்ஸ் போடக்கூடிய மாதிரி மோப்பு வச்ச மாதிரி பட் டிசைன்ஸ் உள்ளதும் இருக்கு என்கிட்ட. அங்கேயும் இருக்கிறேன் முத்து வர மாதிரி எப்படி மணி வச்ச டிசைன்ஸ்ல எல்லாம் இருக்குது. கேர்ள்ஸுக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் நார்மலாக காட்டுறோம், நீங்கள் நேராக வந்தீங்கன்னா பார்க்கலாம். அப்படி மோப்பு வச்ச மாதிரி வீடியோவில் ஃபுல்லாக காட்டல, அதான் மெயினான விஷயம். உங்கள்கிட்ட காட்டணும்னு சொன்னால் வடிவாக காட்டணும். அது வந்து ஷோர்ட்டாக தான் காட்டுறோம். உங்களுக்கு தேவையான சொன்னால் நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கலாம். குறிப்பாக இது வந்து யாழ்ப்பாணம் டவுனுக்கு கஸ்தூரியா ரோட்டில் 2 பெட்ரோல் செட்லேருந்து நீங்கள் யாழ்ப்பாணம் டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் நடுவுக்கு எனக்கு என்ன சார் ஜுவல்லரின்ட்டுருக்கு வந்து பார்க்கலாம். இந்த கரண்டி தான் இருக்கா சுரத்தில் வந்த புது டிசைன் கையில் எடுத்து காட்டிங்களா? சரி. இந்த இது வந்து புது டிசைன் என்ன? இதெல்லாம் லெஸ் வெயிட் தான். இதெல்லாம் இப்போ நீங்கள் குறைஞ்ச இதெல்லாம் வந்து காம்பவுண்ட் டிசைன்ஸ் தான். காம்பவுண்டும் குறைய தான் கணக்கு டிசைன்ஸ் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு நார்மலாக 65,000 ஸ்டார்ட் ஆகும். 65,000 பொலிவான டிசைன்ஸ். இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய காசு வராது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் அப்படி தான் வரும். காம்பவுண்ட் டிசைன்ஸ் உங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு காம்பவுண்டு குறைய ஒரு 75,000 80,000 அப்படி வரும். அப்படிதான் அந்த டிசைன் நல்லா இருக்கு. இப்படி உங்களுக்கு யூனிக்கான டிசைன்ஸ் இருக்கு. இப்படி மணி வச்ச மாதிரியான கைச்சனல் இருக்குது. இப்படி சிம்பிளா போடக்கூடிய மாதிரி பாக்ஸ் ஷேப்ல இப்படி மணி வச்ச மாதிரி. இப்போ சில பேர் சிம்பிளாக்கு அப்படி மணி வச்ச மாதிரி என்ன அதுக்கிட்ட மாதிரி டிசைன்ஸாக கிட்ட இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 65,000 70,000 தான் வரும். ஆனால் நல்லா இருக்கும். ஆனால் டெய்லி பாவிக்கணும். இதெல்லாம் இந்த செயின் வந்து பாக்ஸ் செயின் அதாவது பாவிக்கும். ஏன்னா இப்போ வந்து பவுன் விற்கிற விலைக்கு வந்து எல்லாரும் வந்து பெரிய வெயிட் எடுக்க மாட்டாங்க. எங்கிட்ட கூட கஸ்டமர் வந்து லெஸ் வெயிட் கைச்சு தான் கேட்பாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி எங்கிட்ட வேண்டிய டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் நேராக வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஸ்டாக் வந்துருக்கு, வந்து பார்க்கலாம். என்னென்ன ஐட்டங்கள் இது வந்து கேர்ள்ஸுக்குரிய மாதிரி பெண்டன்கள், பொலிவான பெண்டல். இதெல்லாம் 1/2 பவுன் 3/4 பவுன் வரும். பொலிவான இப்போ செயினுக்கு இப்போ சில பேர் நெக்லஸ் வேண்டலாம் சின்ன வெயிட்டில் ஒரு 1/2 பவுன் பெண்டனே ஒரு செயின்லையும் போட்டு போகலாம். இப்போ சில பேர் பெரிய அமௌண்ட்ல வெயிட் நெக்லஸ் போடாதார்கள் இப்படி நெக்லஸ் மாதிரி பெண்டன்ல செயின் ஒன்றில் வெள்ளிய செயினில் மாட்டிட்டு போகலாம். அப்படி இதில் எங்கிட்ட வேண்டிய ஸ்டோன் வச்ச மாதிரி தனிப்பவன் அதில் இருக்குது. இதில் முருகன், இதில் ஓம் பெண்டன் வெல் வச்ச மாதிரி பெருமாள் தாலியில் இது பெண்டன். இது வந்து அம்மன் பதிச்ச மாதிரி பெண்டன் இருக்கு. டிசைன்ஸ் வேண்டிய மாதிரி இப்போ பாய்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு கொமனா போடக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்கு. இது தாமரை பதக்கம் மாதிரி பெண்டன் வருது. மற்ற இப்படி இந்த டிசைன்ஸ் யூனிக்கான சின்னாக்களுக்கு போடக்கூடிய மாதிரி, பேபிஸுக்கு போடக்கூடிய மாதிரி மீன் பெண்டன்கள், ஹெலிகாப்டர் அப்படி சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்ல இருக்குது. முருகன் வேல் நல்லா இருக்குது. இதெல்லாம் வேல் டிசைன்ஸ் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போய் கொண்டு இருக்கு. வேற யாரும் வந்து வேல் பெண்டன் கேட்பாங்க. சில இப்போ இந்த சில ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி இப்போ அகலாக தான் கூட வந்து விரும்புறாங்க. வேல் பெண்டன் இருக்கா வெயிட் குறைஞ்சதுல இருந்து இது வந்து எல்லாம் காப்போம் மயிலோட வேல் வர மாதிரி. மயிலோட வேல் வர மாதிரி. ஓகே. இது உருண்டை வந்து செயின்ல சிம்பிளா போடக்கூடிய மாதிரி பெண்டன்கள் அந்த போல பெண்டன். ஓகே. இது வந்து பெருமாள் பிள்ளையார் ரெண்டு வண்டி இருக்குது. லெஸ் வெயிட் தான். இதெல்லாம் நீங்க நினைக்கிற அளவுக்கு பெரிய வெயிட் இல்லை. இதெல்லாம் காப்பனுக்குள்ளதான் எல்லாம் குறையா தான் இருக்கு. நிறைய இருக்கு. நாங்கள் எல்லாம் சும்மா சாம்பிள் கார்டு தர நிறைய டிசைன்ஸ் இருக்குண்ணே. நீங்க நேரம் வந்தீங்கன்னா எங்கிட்ட வெயிட் லெஸ் வெயிட்ல இருந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நீங்க பெண்டன் வந்து இப்போ சில பேர் வந்து சின்ன எடுக்கிறா குறைஞ்சது ஒரு 10,000 எடுத்துட்டு போகலாம். 10,000 சும்மா ஒரு லட்சுமி காசு வச்ச மாதிரி பெண்டன் எடுத்துட்டு போகலாம். நார்மலா வந்து ஆக குறைஞ்சது எவ்வளவு காசு தங்கம் வேணும்? தங்கத்துல ஏதாவது பொருள் ஏதாண்டா என்ன சொல்றது? இப்போ தங்கத்துல வந்து இப்போ 22 கரெக்டா இருந்தேன்னா குறைஞ்ச வெயிட்ன்றது லெஸ் வெயிட்ல பொருள் வராது. நார்மலா இப்போ எங்கிட்ட ஒரு 18 கேரட் 20 கேரட்ண்டா குறைஞ்சது வந்து ஒரு 7,000 8,000 எடுத்துக்கொள்ளலாம். என்ன மாதிரி பொருள்? அதில் வந்து சும்மா அந்த கோயின்ஸ் பெண்டன்கள் அப்படி அந்த பெண்டன் மற்ற பேபி மோதிரங்கள் அப்படியே அதில் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு இதில் இது எப்படி பெண்டன் இது இப்படியான பெண்டன் சொல்லி இது எப்படி காசு பெண்டன் அதில் வந்து குறைஞ்சது ஒரு 7,000 8,000 எடுத்துக்கொள்ளலாம். 7,000 ரூபாயிலேருந்து தங்கம் வாங்கலாம். வாங்கலாம்.
ஓகே அதில் நிறைய இருக்கு. இப்போ நார்மலாக வந்து இது வந்து சில இந்த தங்க நாணயம் சொல்லி நம்பர் கொடுப்பாங்க, அதுல இப்படி யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் கிஃப்ட்கள் கொடுக்கறதுக்கு, சில பேர் பவுன்ல கொடுக்கணும். அவங்க வந்து ஒரு செய்தி வந்திருப்பாங்க, நான் ரிட்டர்னுக்கு வந்து இப்போ அவருக்கு பவுன்லாம் போடணும், ஆனால் விலவரவாக சொன்னால் இப்படி இதான் நான் ஒரு பவுன்ல கிஃப்ட் போட்டுட்டு வந்தேன், பெருமையாக சொல்லலாம், ஆனால் அது விலைகளே ஆண்டுவா. ஓகே, இது இந்திய நாளைக்கு தான் இந்த விலை, விலை வித்தியாசப்படும். அதே திருப்பி சொல்கிறோம், அதாவது தங்கம் வந்து நிரந்தர விலை இல்லை, நாளை கூடலாம் குறையலாம். அதனால் வந்து இன்றைய நாளுக்குரிய விலைகள் குறிப்பாக 14ஆம் தேதி 7ஆம் மாதத்துக்கு விலைகள்லாம் சொல்கிறோம். என்ன இதில் வந்து மூக்குமினி டிசைன்கள், இப்போ மூக்குமினி மேல்காதல் போடக்கூடிய மாதிரியான டிசைன்ஸ்கள் இருக்குது. ட்ரெண்ட் வரும் சோடியா. இதில் வந்து மேல்காதல் குத்தக்கூடிய மாதிரியான டிசைன்ஸ், இப்படி கார்ட் வச்ச மாதிரி, பட்டர்ஃப்ளை, மயில் வச்ச மாதிரி எல்லாம் வருது. இதில் வந்து இப்போ ஒவ்வொரு ப்ரைஸ் வந்து இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து இப்போ நார்மலாக மேற்காதல் குத்துறது வந்து குறைஞ்சது ஒரு 15,000 ஸ்டார்ட் ஆகுது. 15,000 சோடி 15,000. மற்ற இதை வந்து இப்போ மூக்குமினியாக பாவிக்கலாம், தனி ஒட்டத்தோடாமல் எடுத்துக்கொள்ளலாம். ஒட்டையாம எடுக்கலாம், ஒட்டையாம பாவிக்கலாம். அப்படியே வேற வேற டிசைன்ஸ், ஒட்டக்கல், தனி பவுன்ல வச்ச மாதிரி, இப்போ இந்த இப்படியான மின்னியல் ட்ரெண்டிங்காக போய் கொண்டு புற வச்ச மாதிரி. சூரியன் இல்லையோ? இல்லை, இந்த இப்படி பட்டர்ஃப்ளை இதெல்லாம் ட்ரெண்டிங். இப்போ பட்டர்ஃப்ளை, பீகாக் அப்படியே ஒரு டிசைன்ஸ் இருக்குது. இந்த நேம் இருக்கு பாருங்க, இந்த பேர் இனிஷியல்ல வருது. மற்றபடி வளைய மின்னியல், இப்படி அந்த ஸ்டோன் வச்ச மாதிரி, அந்த மயில் இதில் வந்து குறைஞ்சது ஒரு 12,000 ஸ்டார்ட் ஆகுது. 12,000 ட்ரெண்டுமா? அப்படியே உங்களுக்கு வேண்டிய டிசைன்ஸ் இருக்கு அப்படி ஃபுல்லா. இந்த இதில் ஒரு டிசைன்ஸ் இருக்கு பாருங்க உங்களுக்கு. இது இது வந்து இது லேடிஸுக்கு போடக்கூடிய மாதிரியான டிசைன்ஸ். மற்ற ஜென்ஸுக்கு கல் தோடல் இருக்கு, அப்படி பிளாக் ஒயிட்ல வச்ச மாதிரி, ஸ்டோன் வச்ச மாதிரியான டிசைன், ஜென்ஸ் போடக்கூடிய மாதிரியான சின்ன சைஸ்ல இருந்து இப்படி தனிப்பவங்க கூட வந்து ஜென்ஸ் வந்து தனிப்பவனை தான் விரும்பியும், ஒற்றை காது குத்தக்கூடிய மாதிரியான டிசைன்ஸ் இருக்குது. இதில் வந்து குறைஞ்சது 8,000 ஸ்டார்ட் ஆகுது ஜென்ஸுக்கு. ஓகே, இந்த இதில் ஒரு டிசைன்ஸ் இருக்கு பாருங்க, இருக்கு நைக் டிசைன்கள், எவ்வளோ டிசைன்ஸ் இருக்கு. அப்படி நீங்க ஏதாவது டிசைன்ஸ் கொடுத்தா நாங்கள் அதையும் செய்து கொடுப்போம். இவருக்கு மயில் இருக்கு, காக டிசைன்ல செய்து கொடுப்போம். அதுக்கிட்ட கால்சங்கிலி, வெள்ளி கொலுசு, தங்கம் இல்ல வெள்ளி. தங்கத்துல இருக்க கால்சங்கிலி தங்கத்துல இல்ல, சில பேர் செய்து கொடுக்குறாங்க, அந்த தங்கத்தை பெருசா போடுறதில்ல. கவரிங்ல வேண்டி தான் போடுவாங்க. சில பேர் போட்டிருப்பாங்க தங்கம் வேண்டாம், அதுவுமே தங்கம் இல்லை, சில பேர் கவரிங் தான் போட்டிருக்காங்க. கவரிங் அப்படின்னு தேனங்க கிடைக்குவாங்க. வெறும் விரைவில் கடையாண்ட ஓப்பன் பண்ண போறாங்க. அப்படிதான் மாடி சொன்னாலும் சரி. இதில் வந்து நிறைய புது டிசைன்ஸ் நான் பார்க்குறேன். வளமையாக வெள்ளியில் பார்க்குறேன், இப்படி தான் பார்க்குறேன். நாங்கள் அந்த பழைய அந்த என்ன சொல்கிறது அல்பர்ட் மாதிரி வரும். இதில் இப்போ வந்து டிசைன்ஸ், இதில் வந்து இப்போ குறைஞ்சது ஒரு 8,000 ஸ்டார்ட் ஆகுது. 8,000 ஸ்டார்ட் ஆகுது டிசைன்ஸோட. இந்த சோடி 8,000? சோடி 8,000. இதெல்லாம் அந்த விலைகள் மாறுமா? இதெல்லாம் வந்து பெரிய டிஃப்ரெண்ட் வராது. இப்போ சும்மா வள்ளி வந்து தோலா வந்து 950 அப்படி போகுது ஒரு விலைகளுக்கு ஏற்ற மாதிரி. இதில் வந்து எல்லாம் கூலி எல்லாம் சேர்த்து இப்போ கிராமுக்கு ஒரு 550 650 அப்படி வரும் வெள்ளி. இப்போ நீங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி விலை வரும். ஓகே, இந்த இதெல்லாம் நல்ல புது டிசைன் தானே இதெல்லாம். இப்போ வந்த மாதிரி டிசைன்ஸ் தான் இருக்குது. இதெல்லாம் அந்த கண் வச்ச மாதிரி, கல்லுகளில் வச்ச மாதிரி டிசைன்ஸ். ஓகே, அப்படி சிம்பிளா கூட கிராண்டா இருக்குன்னா கிட்ட இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்கு. நீங்க நேரா வந்தீங்கன்னா பார்க்கலாம். மற்ற முக்கியமான விஷயம் என்ன, அந்த கால் கொலுசுன்னு சொன்னா அதுல அந்த கொலுசு சத்தம் கேட்கணும். இந்த கொலுசுல காணல, கொலுசு வந்து இங்க இருக்கு, நாங்க அதை போட கொடுப்போம். ஓகே, இது போட்டா தான் சத்தம், இது போட்டா தான் கேட்கும், இது போடாட்டி கேட்காது. வெள்ளி வந்து இப்ப அநேகமான பேர் வந்து வெள்ளியை வந்து என்ன சொல்றது, இப்ப தங்க மாதிரி வேண்ட மாட்டேன். இப்ப சில பேருக்கு அது ஒரு வெள்ளியில ஆசையினுடைய வேண்டிய. ஆனா வெள்ளி வந்து நீங்க ஒன்று சொன்ன வெள்ளி நீங்க வேண்டுற விலைக்கு நாங்க திருப்பி விற்க அந்த பெருமதி இல்ல. என்ன சொல்றது, வெள்ளி வந்து உடுப்பு மாதிரி தான். இப்போ நீங்கள் ஒரு கொலுசு வந்து இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு வேண்டிங்கன்னா அது திருப்பி கொடுக்கும்போது ஒரு 3,000 தான் வரும். ஏன்னா அந்த வெள்ளிக்கு நீங்கள் கொடுக்குறது வந்து என்னன்னா அதுங்கிட்ட கூலி தான் கூட. இப்போ இந்த வெள்ளியில் வந்து இப்போ தெரியும் தானே, வெள்ளி பெரிய அமௌண்ட் இல்லை, சின்னதாக அதுக்கு மினக்கிற கூலி சேதாரம் தான் கூட. அதனால தான் இந்த வெள்ளி கொலுசுன்ற பெர்சன்டேஜ் வந்து விலை கூட. ஆனால் நீங்கள் அதே இடத்துல திருப்பி கொண்டு ரிட்டர்ன் பண்ணி எங்கிட்ட விற்க அது பெருமதி குறையத்தான் எல்லா இடமே. இப்போ இன்றைக்கு வந்து நீங்கள் 7,000 ரூபாய் வேண்டிட்டு போனீங்கன்னா இப்போ ஒரு 1 இயரில் 2 இயரில் திருப்பி கொண்டு எங்கிட்ட விற்க இதுன்ற பெருமதி ஒரு 3,000 அப்படி தான் வரும். ஏன்னா இதுகள் வந்து வெள்ளி கூடினாலும் அந்த அதுக்கேற்ற மாதிரி விலை கூடும், கொஞ்சம் கழிச்சு தான் எடுப்போம். ஓகே, இது கரெக்டாக தானே? இல்லை, இது கரெக்டாது. சரி, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க NSR ஜுவல்லரியில் என்ன மாதிரி நகைகள் இருக்குது, என்ன மாதிரி டிசைன்ஸ் இருக்குது, என்ன ப்ரைஸில் போகுது, இன்றைய நாளுக்கு ப்ரைஸ்னு சொல்லி நிறைய விளக்கங்கள்லாம் சொல்லியிருப்பேன். நன்றி என்ன முதலாக. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணி பார்த்துக்கணும். அதை தவிர நீங்கள் இது வந்து டெலிவரின்றது இல்லை, வராது, டெலிவரி இல்லை, ஆன்லைனில் போட பண்ணலாம் தானே? அப்படின்னா ஆன்லைனில் புக் பண்ணால் நீங்கள் 6 முறை வந்து எடுக்கக்கூடிய மாதிரி சரி நாங்கள் கொடுப்பீங்களா? என்ன உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நம்பர் ஸ்க்ரீனில் எதிரையும் நீங்கள் தொடர்பு போடலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, சரி, டாட்டா, பாய்.